வணக்கம் எல்லாத்துக்கும். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கும் மனசார சிவபெருமானை வேண்டிக்கிறேன். ஒரு சின்ன ஒரு உதாரணம் என்னென்னா, வயசானவங்களை வந்து யாருமே துன்புறுத்தக்கூடாதுன்னு தான் நான் என்னுடைய இதில் தோணுது. அது உண்மையும் கூட. சரிங்களா? அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை பக்கத்தில் வயசானவங்க யாராக இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கொடுங்க. அவங்கள நோகடிக்காதீங்க. அவங்க மனசு புண்படுத்துகிற மாதிரி எதையுமே நடந்துக்காதீங்க. உங்களால் முடிஞ்சுன்னா ஒரு தண்ணி பாட்டிலாவது வாங்கி கொடுங்க. அது வந்து ஒரு பெரிய புண்ணியம். வயசானவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது தெய்வத்துக்கு சமம். நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் அனுபவத்தில் நான் அந்த மாதிரி நான் பண்ணல. என் பொண்ணுக்கு அந்த மாதிரி நான் பண்ண வச்சுட்டேன். வயசானவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா அப்படிம்பேன் எங்கள் சின்ன பொண்ணை. அதே மாதிரி எங்கள் பெரிய பொண்ணு அம்மாட்ட வந்ததுனால அம்மா தான் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. சின்ன பொண்ணு தான் என் கூட இருந்தா. அதனால அவளுக்கு நான் எங்கே போனாலும் சரி, எங்கே வந்தாலும் சரி, காலேஜுக்கு இருந்தாலும் சரி, எதுட்டு இருந்தாலும் எவ்வளோ டிப்டாப்பாக இருந்தாலும் பெரியவங்கள்னு சொன்னால் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வைப்பேன் நான். அந்த ஒரு இதுதான் நீங்கள் நல்லா இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தண்ணி பாட்டில், ஒரு சாப்பாடோ, வெய்ய காலத்தில் இது இம்பார்ட்டன்ட் ரொம்ப. தண்ணி பாட்டில் வாங்கிக்க. வண்டியில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சின்ன சின்ன பாட்டில் 2 3 வாங்கி வச்சுக்கோங்க. சப்போஸ் ரொம்ப நடந்து வர வெயிலில் ஒரு சில கட்டத்தில் அவங்களால அந்த இடத்துல தண்ணி குடிக்கவும் முடியாது, மற்ற இது செய்யவும் முடியாது. அவங்களுக்கு எங்கே போய் பண்ணுறது கூட அவங்களுக்கு தெரியாது. வாங்கி கையில் வச்சுக்கணுங்கிற அந்த மென்டாலிட்டி கூட வயசானவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். தயவு செஞ்சு ரோட்டில் போனீங்கன்னா வந்தீங்கன்னா யாராவது சும்மா நடந்து வந்தாங்கன்னா நிறுத்தி வண்டியில் ஒரு பாட்டில், சின்ன பாட்டில் வச்சுக்கோங்க, ஒரு பாட்டில் தண்ணி. அந்த இடத்துல அவங்க குடித்தாங்கன்னா அது அந்த தெம்பிலே கொஞ்சம் அவங்க வீட்டுக்கு போய்க்கலாம், இல்லை வேறு இடத்துக்கு போய்க்கலாம். அது மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட்டோடு தான் கேட்டுக்கிறது. இந்த வெயில் காலத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா வருங்காலத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கும். நான் என்னுடைய இதில் நான் பார்த்துருக்குறேன். நல்லா நடக்கும், நல்லதே இருக்கும். நீங்களும் நல்லா இருக்கலாம். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வயசானவங்களுக்கு இவ்வளோ முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். புதுக்கோட்டையில் வந்து ஒரு 8 days பேக், 8 நாளுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் வந்து என்ன வச்சுருக்காருன்னா, ஒரு இந்த ஜூஸ் கடையாக கூல்ட்ரிங்க்ஸு, ஃப்ரூட்ஸு, தண்ணி பாட்டில் எல்லாம் வச்சு விற்றுக்கிட்டு இருக்காரு. ஒரு ரோட்டோரத்தில் போட்டிருக்குது. எங்கள் பார்த்தா காடு மாதிரி தெரிஞ்சுட்டு பக்கத்தில் தான் ரோட் இருந்திருக்கும், அங்கே வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. நீ அது யார் போகிற காலமோ, இல்லை போலீஸ் வந்து அந்த இடத்துல எதாச்சியும் வந்து பார்த்தாங்களா, இல்லை யாராவது போட்டு கொடுத்தாங்களா, அதுன்னு நமக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொன்னதை வச்சு சொல்கிறேன். அவர் யாருக்கு இல்லை, வீடியோ எடுக்கிறாங்க. ஒரு பையன் யாரோ வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அது இப்போ வைரலாகிட்டு இருக்குது. அந்த இதில் வந்து அந்த பெரியவர் வந்து ஒரு வயசானவர். அவருக்கு என்னென்னா, இன்றைக்கி இந்த உழைச்சோம்னா இன்றைக்கி ஒரு 10 ரூபா கிடச்சா நம்ம சாப்பாட்டுக்கு வரும், நம்ம பொண்டாட்டி சாப்பிடுவாங்க, நம்ம குழந்தைகள் என்னதான் ஆயிருந்தே குழந்தைங்க வந்து திட்டி இது பண்ணாலும் நம்ம குழந்தைகளுக்காக சம்பாதிக்கலாம்னு ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த பெரியவரும் வந்து அந்த கூல்ட்ரிங்க்ஸு அது எதாவது விற்றுக்கிட்டு இருந்திருக்காரு, ஃப்ரூட்ஸு, ஜூஸ் எல்லாம் விற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த இடத்துல எப்படி வந்தாங்க இல்லை, போலீஸ் வந்தாங்க. அடுத்த செகண்டே அவங்க முன்ன பின்ன எதுவுமே கேட்கல. ஏதோ கேட்டாங்க. கேட்கறதுக்குள்ளே அந்த பெரியவர் இந்த சைடு வந்து ஏதோ பதில் சொல்கிறதுக்குள்ளே அந்த வண்டியெல்லாம் தள்ளி விட்டு, அந்த மேலே இருந்த ஃப்ரூட்ஸு அந்த இதெல்லாமே தள்ளி விட்டுட்டாங்க. கால் எட்டு வச்சு அந்த வச்சிருந்த இடத்த எல்லாமே வந்து சேதப்படுத்திட்டாங்க. சேதப்படுத்துறங்கும் போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். அவர் இள வயசுக்காரங்க போலீஸ் அவங்க ஈஸியாக இருக்கலாம். இந்த வயசானவருக்கு வந்து மனசுக்குள்ளே என்ன வேதனை இருக்குது தெரியுங்களா? தயவு செஞ்சு அந்த பெரியவங்கள புண்படுத்தாதீங்க. நான் எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, நான் அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்குறேன். என்னுடைய வயசு 60 வயசுல நிறைய பார்த்துருக்குறேன். அடுத்தவங்களை புண்படுத்தாமல் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை யாருக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதுதான் மெயின். அந்த பெரியவர் போட்டு அந்தளவுக்கு பண்ணி அராஜகம் பண்ணி அவர் மனசை புண்படுத்தி ஒரு செகண்டுங்க கீழே தள்ளி விட்டுடலாமுங்க. அதே பொருளை திரும்பவும் மேலே எடுத்து வச்சு திரும்பவும் அவங்க வியாபாரம் பண்ணால் எவ்வளோ வரையும் நஷ்டம். அதில் கொஞ்சம் கூட யோசிச்சிருக்கலாம் அவங்க. சப்போஸ் அவர் போலீஸ்காரங்க வந்தாங்க, அது அவங்களுக்கு அவ்வளோ தூரம் ரைட்ஸ் கொடுத்தது கவர்மெண்ட் கொடுத்ததா, இல்லை அவங்களா எடுத்துட்டாங்கன்னு அது எனக்கு தெரியல. அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், கேட்டுக்கலாம், ஏன் இப்படி என்னதுன்னு கேட்டுக்கலாம் அவங்க. அதை விட்டுட்டு எதுவுமே எந்த ரீசன் இல்லாமல் டக்குன்னு போய் ஒருத்தர் போய் அப்படி தள்ளுறதுனா கஷ்டம். அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை வச்சு பேசி என்ன ஏது என்ன செய்கிறீங்கன்னு கேட்டுட்டு அவங்க பண்ணியிருந்துருக்கலாம். பண்ணாம விட்டுட்டாங்க. அந்த மன்னிக்க முடியாத ஒரு செயல் பண்ணிட்டாங்க. அது தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் பெரியவங்களுக்கு உதவி பண்ணுங்க. உதவி பண்ணுறதுக்கு போட்டு இது மாதிரி உபத்திரம் பண்ணாதீங்க. அவங்களுக்கு உதவி பண்ணாட்டியும் உபத்திரம் பண்ணாதீன்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி அவங்க வயசாக இருந்து வயசில் வந்து விற்று அவங்க ஏதாவது தவறான வழியில் விற்றுக்கிட்டு ஏதாவது பண்ணாங்கன்னா நான் சொல்லலாம். ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல. அவங்க இடத்த போய் விற்றுற போகிறாங்க. கேட்டுருக்கலாம்ல நீங்கள், ஏன் இங்கே இப்படி இருக்குதா, என்ன வச்சுருக்கா என்னன்னு அது செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு மேலே உங்கள்கிட்ட ஏதாவது அவங்க சண்டை போடணும், இல்லை நான் இப்படி தான் வச்சு விற்பேன் அப்படின்னு ஏதாவது பேசியிருக்கணும். அந்த மாதிரி பேசியிருந்து நீங்கள் சொல்லியிருந்தா கூட அது கொஞ்சம் ஓகேன்னு தோணியிருக்கும். ஆனால் அடுத்த செகண்டே ஃபுல்லாக போட்டு உடச்சிங்கன்னா அவங்க மறுவாழ்வு எப்படி வாழ்வாங்க சொல்லுங்கள்? உங்களுக்கு பிரச்சனையில் கவர்மெண்ட் சேலரி வரும்.
அதையும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும்ல. மனசு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாச்சு. அதனால நான் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு நான் கெஞ்சி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த வெய்ய காலத்தில் யாராவது ரோட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி வச்சு கொடுங்க. அதுக்கும் இல்லைன்னா சின்ன சின்ன பாட்டிலாம் ஜூஸ் எல்லாம் வருது. ஜூஸ் குடிக்கக்கூடாது அதிகமாக, இருந்தாலும் தவிர்க்க முடியாத டயத்தில் நீர்மோர் வாங்கி கொடுங்க. நிறைய மோரெல்லாம் அது வந்து நம்ம தாராளமாக பண்ணலாம். ஜூஸாக இருந்தால் தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். நீர்மோர் வாங்கி பேக்கெட்லாம் நிறைய வைக்கிது, வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் அது போகிறப்ப கொடுத்தீங்கன்னா அதனுடைய புண்ணியம் வேறு லெவலில் வந்துக்கிட்டு இருக்கிறோம். பார்த்து செய்யுங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் இந்த மாதிரி பண்ணதுனால எங்கள் பிள்ளைங்க நல்ல முறையாக இருக்காங்க. அது ஒன்று போதும். நீங்களும் செய்யுங்க, நானும் நல்லா இருக்கிறேன். சரிங்களா? கடவுள் அருளால் பெரியவங்களுக்கு உதவினா அது ஒன்றே போதுங்க. நன்றி, வணக்கம்.